தகப்பன், இந்த வேலையிலும் கூட உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பாதபிள்ளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். 2 நாளாகவும் 23ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தைகளுக்கு நன்றி சொல்கிறோம். தியானிக்க போகிறோம். கற்றுத்தாரும். நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சத்தியத்தின்படி நடக்கிறோம். உலகத்திலே உண்மையான சத்தியமான நல்ல ஒரு விஷயம் உண்டென்றால் அதுவும் வார்த்தை மட்டுமே. இன்றைக்கு காலையில் எங்களுக்கு நல்ல சுகபலன் ஜீவனை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல நேரத்தை கொடுத்து, உணவை கொடுத்து, உயிரை கொடுத்து உன் வார்த்தையை தியானிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு 2 நாளாகும் 23ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் 21 வசனங்கள் இருக்கிறது. இதற்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன், தி டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை. ஆமென். ஒரு திருப்பு முனை அவசியம். போய்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் திரும்பி வருவது அவசியம். People following unrighteousness should have a turning point towards righteousness. அநீதியின் பாதையில் போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு திருப்பு முனை உண்டாகி, அந்த திருப்பு முனையிலே அவன் நீதியின் பாதையில் வந்தால் நலமாய் இருக்கும். தீமைக்கு விரோதமாக ஒரு திருப்பு முனை வந்து தீமை தோற்று நன்மை ஜெயித்தால் நலமாய் இருக்கும். உலகத்தில் உள்ள எந்த தீமையும் எதிர்க்கக்கூடிய சக்தி ஆண்டவரிடம் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையிடம் இருக்கிறது. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற என்னிடம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள தீமையை எதிர்க்கிற அனைத்து அத்தாலியாக்களையும் எதிர்க்கிற, அத்தாலியாவின் தாயாகிய ஏசபேலை எதிர்க்கிற, பாகால்களை எதிர்க்கிற, பொன் கன்றுக்குட்டிகளை எதிர்க்கிற ஒரு திருப்பு முனையின் சக்தி, திருப்பு முனையின் வல்லமை கர்த்தரிடம் இருக்கிறது. அந்த வல்லமை கர்த்தருடைய வார்த்தையிடம் இருக்கிறது. அடுத்தபடியாக கர்த்தரும் அவர் வார்த்தையும் நிலை கொண்டிருக்கிற என்னிடம் இருக்கிறது. நான் தான் அந்த யோய்தா. தீர்க்கதரிசியினுடைய பெயர், ஆசாரியனுடைய பெயர் யோய்தா. When a spiritual man rise, righteousness is established. When a spiritual man rise, law is established. God's law is established. When a spiritual man rise, God's kingdom is being built. ஒரு ஆவிக்குரிய மனிதன் எழும்புவது அவசியம் என்பதை கர்த்தர் பேசுகிறார். ஒரு 7 வயது பையனை வச்சிட்டு உண்மையில்லாத பொய்யான போலியான கொலைகாரியான ஒரு ராணியை, குவீன் கிராண்ட்மதர், அவளை வைத்துக்கொண்டு, இந்த 7 வயது பிள்ளையை வைத்துக்கொண்டு கர்த்தர் வார்த்தையை கையில் எடுத்துக்கொண்டு தைரியமாக முற்படுகிறான். கொஞ்சம் மிஸ் ஆனால் யோய்தாவோட உயிரும் போயிடும், அந்த 7 வயசு தாவீதோட வம்சத்துடைய உயிரும் போயிடும். ஒரு தலைவன், கர்த்தருடைய வேதத்தில் கையில் எடுத்த உண்மையான தலைவன் தாவீதுடைய ராஜ்யத்தை மீண்டும் கட்டுகிறான். இது பேரலாக 2 பேரை பற்றி எனக்கு தோணிகிட்டே இருக்குது. தாவீதை வளர்த்து விட்டது சாமுவேல். இன்றைக்கி யோவாசை வளர்த்து விட போகிறது யோய்தா. அன்றைக்கு தாவீதும் 7 வயசு 8 வயசு 10 வயசு 12 வயசு உள்ள ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பத்தை சார்ந்தவன். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்தார். அவரும் பயந்து தான் வந்தார். ஏன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்து அதை கேள்விப்பட்டாலே சவுல் கொன்றுவான். அன்றைக்கி வில்லனா சவுல் இருந்தான். யாருக்குமே தெரியாமல் இந்த 7ஆவதாய் பிறந்த அந்த ஆண்மகன் தாவீது மீது அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உன்னை ராஜாவாக்குகிறார் என்று அவன் சொல்லுகிறான். இந்த 7 வயது நிரம்பின இந்த யோவாஸ் என்று சொல்லுகிற இந்த ராஜாவை பார்த்து இந்த யோய்தா கர்த்தருடைய அபிஷேகத்தை ஊற்றி கர்த்தர் உன்னை ராஜாவாக்குகிறார் என்று சொல்ல போகிறார். There is always war between light and darkness. ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் நீங்களும் நானும் நினைப்பது இருளின் அதிகாரம் பெரியதென்று. இல்லை, ஒளியின் அதிகாரம் தான் பெரியது. நாம் இருளில் இருக்கிற வரைக்கும் இருளின் அதிகாரம் பெரியது. ஒளி வந்த பிறகு ஒளியின் அதிகாரம் பெரியது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவேன். அங்கே மொத்தம் 3 தெருக்கள் தான் பிரதான தெருக்கள் ஊரில். அந்த ஏரியாவில் எங்கள் பாட்டி வீடு அந்த லாஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய காலி பீஸ் ஆஃப் லேண்ட், அதுக்கப்புறம் ரயில்வே ட்ராக் போகும். அந்த இடத்துலலாம் லைட்டு கிடையாது. அதனால் பெரியவங்க இவங்க தெருவில் உள்ள லைட்டில் நின்றுட்டு அந்த இருட்டில் என்னென்னலாம் நடக்குதோ சொல்லுவாங்க. பேய் போச்சு, பிசாசு வந்துச்சு, கூட்டமாக போச்சு, நைட்டில் மந்திரவாதிங்க போனாங்க என்று இருளை பற்றி பெரிதாய் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் லைட்டு, பக்கத்தில் பெரிய ஹைவே போகுது, நிறைய வீடுகள் வந்துருச்சு. இன்றைக்கி யாரும் அதை பற்றி பேசுறதில்ல. ஒளியில் இருப்பவன் இருளை பற்றி பேசுவதில்லை. ஒளி ஒரு நாள் இருளை மேற்கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலக்ட்ரிசிட்டி,
the invention of electricity led to the eradication of darkness. எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச பிறகு இருளே உன் வல்லமை என்ன என்று கேட்கிற திறமை இன்றைக்கு மனிதர்கள் கையில் இருக்கிறது. கடலில் கூட போய் லைட் அடித்து பார்க்குறாங்க. ஆமேன். உங்கள் கையிலும் என் கையிலும் கர்த்தருடைய வார்த்தை என்கிற வேதம் வந்த பிறகு, உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற அவர் வார்த்தை வந்த பிறகு, இருளே உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிற திறமை நம் கையில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இருளை மேற்கொள்ள முடியும் என்று? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் மாந்திரிக தாந்திரிக கட்டுகளை மேற்கொள்ள முடியும் என்று? எத்தனை பேர் விசுவாசிகள் அத்தாலியாவை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிகள் இயேசபேலை மேற்கொள்ள முடியும்? எத்தனை பேர் விசுவாசிகள் பாகாலை மேற்கொள்ள முடியும் என்று? எத்தனை பேர் விசுவாசிகள் பொன் கன்றுக்குட்டியை மேற்கொள்ள முடியும் என்று? என் மகனே, என் மகளே, பி போல்ட். நீதான் அந்த யோய்தா. நீ எடுக்கிற முடிவு, நீ போடுகிற திட்டம் பலிக்கும். அத்தாலியானுடைய திட்டம் முறியடிக்க போகிறது. கர்த்தருடைய திட்டம் நடக்க போகிறது. வாட் இஸ் அவர் பிளான்? நம்ம பிளான் ஒன்றும் பெருசு கிடையாது. நம்ம பிளான் உன்னத பிளான். அத்தாலியாவோட பிளான் பெருசு நினைச்சிட்டு இருக்கிறா. அவ பெரிய பெரிய திட்டம்லாம் வச்சிருக்கா. என்ன? தாவீதோட வம்சத்தை அழிச்சிட்டு எங்க அம்மா யேசபேலோட ராஜ்யத்தை நிறுவுவேன். ஆனால் கர்த்தர் சொன்னது தாவீதினுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தாவீதுடைய ராஜ்யத்துக்கு தான் பிரச்சனை. தாவீதோட புள்ள தான் இயேசுவை அழிச்சிருவேன். திரும்பி யாரை கொண்டு வருவேன்? பாகாலை கொண்டு வருவேன், பொன் கன்றுக்குட்டியை கொண்டு வருவேன். இல்லை, என் கர்த்தருடைய ராஜ்யம்தான் வளரும். நான் சிறுக என் ராஜா பெருக வேண்டும் என்று சொன்ன யோவான் ஸ்நானகனை போல இந்த யோய்தானுடைய அபிஷேகம் நம் மீது வருவதாக. நாம் சிறுக, நாம் ராஜா பெருகக்கூடிய அனைத்து திட்டங்களும் கர்த்தர் நம் மூலமாக செய்வாராக. ஹல்லேலூயா. The rightful king has to be established. இன்னைக்கு செய்தியினுடைய டைட்டில் சொன்ன என்னங்க? தி டேர்னிங் பாயிண்ட். திருப்பு முனையில் என்ன வருது? the rightful king, இந்த உண்மையான ராஜா நிலைவரப்பட வேண்டும். அவர் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அவருடைய ஆராதனை பெருக வேண்டும். his worship has to be established. திருச்சபையை எந்த ஈவெண்ட் பண்ணாலும் மறந்துடாதீங்க. ஊழியம் செய்கிற நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, அவருக்குன்னு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு வர்ஷிப் கொடுக்கணும். சும்மா 2 பாட்டு போகக்கூடாது. 4 பேர் இருந்தாலும், அங்கே 400 பேர் பார்த்துனுங்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த 4 பேர் நின்று விடுதலையாக கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அவர் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அது போகிறோம், இது போகிறோம், எல்லாம் உட்காந்துருப்பாங்க கூட்டத்தோட கூட்டமாக. நீங்கள் போய் ஆராதனை பண்ணாமல் இருக்காதீங்க. நீங்கள் 4 பேர் முன்னாடி கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். கர்த்தரை ஆராதிப்பது பெருங்காரியங்களை செய்யும். அல்லேலூயா. யூதானுடைய வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பு முனையை கொடுக்கிற அதிகாரம் தான் இந்த 23ஆம் அதிகாரம். இதன் வாயிலாக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக இதை நான் 4 பகுதிகளாக பிரிக்கிறேன். முதல் பகுதி யோய்தாவினுடைய ரகசிய திட்டம். இவ்வளோ நேரம் ஒரு 10 அதிகாரத்துக்கிட்ட எல்லாம் யேசபேல் ஃபேமிலி தான் ரகசிய திட்டம். முதல் முறை கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் சாத்தானோட திட்டம் நடந்துச்சு நினைச்சல மகனே, இனிமே உன் திட்டம், உன்னுடைய மாஸ்டர் மைண்ட். ஆமேன். உன்னுடைய மாஸ்டர் இருக்காரு, அவரோட மைண்டு. தலைமையில் கை வைங்க. எனக்கு எந்த மாஸ்டர் மைண்டும் இல்லை, எங்கள் ராஜா ஒரு மாஸ்டர் இருக்காரு, அவரோட மைண்டு. அல்லேலூயா. யோய்தாவினுடைய திட்டம் மாபெரும் திட்டம். முதல் பகுதி 3 வசனம் வரைக்கும், 4 to 11 வரைக்கும் ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ரியல் கிங். மறுபடியும் ராஜாவை ராஜாவின் தலையில் கிரீடம் சூட்டுவது. ஆமேன். நம்ம வீட்டில் ஆராதனை இல்லைன்னா ராஜாவை கிரீடம் சூட்டணும். நம்ம ராஜாவை ஆராதனை செய்தாலே கிரீடம் சூட்டப்படும். அது 11ஆம் வசனம் வரைக்கும் பண்ண போகிறேன். ரிமூவிங் ஆர் எக்ஸிக்யூட்டிங் தி டார்க் ஃபோர்ஸஸ், அந்தகார வல்லமையை மேற்கொள்வது. அது 15ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறோம். எழுப்புதல் என்பதாக கடைசி வரைக்கும் படிக்க போகிறேன். 4 பகுதிகளாக பிரிக்கிறேன். யோய்தாவினுடைய ரகசிய திட்டம், யோவாஸ் ராஜாவாக்கப்பட்டார், அத்தாலியாவின் மரணம், எழுப்புதல் என் தேசத்திலே. ஆமென் சொல்லுங்க. எழுப்புதல் என் தேசத்திலே, எழுப்புதல் என் தேசத்திலே. கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிபாடுகள் வெளியேறி கர்த்தருடைய ஆராதனை நிலைநிறுத்தப்படுகிறது, கர்த்தருடைய உடன்படிக்கை நிலைநிறுத்தப்படுகிறது, தேசம் சுத்திகரிக்கப்படுகிறது, சரியான தலைமைத்துவம் வருகிறது, மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி வருகிறது. இந்த அதிகாரம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரமாக இருக்கிறது. அதனால தான் இருக்குது திருப்பு முனை என்கிற தலைப்போடு நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 7ஆம் வருஷத்திலே, ஸோ அத்தாலியா வாஸ் கோயிங் டு ரூல் ஃபார் 7 years. 7 ஆண்டுகள். யார் இந்த அத்தாலியா? யூதானுடைய குயின். யூதானுடைய வரலாற்றிலே
அவள் 7 முறை ஒரு பெண் ராணி ஆட்சி செய்திருக்கிறாள். அவள் எந்த கோத்திரம் என்றோ நமக்கு தெரியல. நான் ஒம்ரியோட கோத்திரத்தை தேடி பார்த்தேன். அவன் எந்த கோத்திரம், இந்த 12 காணும். அவன் ஆகாப் எந்த கோத்திரம்னு தெரியல. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் எப்ராயிம் கோத்திரம். டே ஒம்ரி, நீ எந்த கோத்திரம்டா? பைபிளில் சொல்லலை. ஆகாப், நீ யாரா? சரி, ஆகாப் ஒம்ரி இஸ்ரவேலின் ராஜாக்கள். ஒம்ரியோட புள்ள ஆகாப். அவங்க ஒய்ஃப் ஏசபெல் கன்ஃபார்ம்டா, ஷீ இஸ் நாட் a Jewish lady, she is not a Israel lady, she is a Sidonian lady, Syro-Phoenician. தீரு சீதோன் நாட்டை சார்ந்தவள். இஸ்ரவேலுக்கும் ராணியாய் அவள் தாய் இருந்தால், யூதாவுக்கு ராணியாய் அவள் பெண் இருக்கிறாள். ஹல்லேலூயா. Through violent actions, violence, அராஜகம் என்று தமிழில் சொல்லலாம். அராஜகம். திருச்சபை இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, அராஜகம் பண்றவங்க தான் பெரிய ஆளா இருப்பாங்க. இல்லை, யோதா தான் இன்றைக்கு கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. யோராமுடைய மனைவியாய் உள்ளே வருகிறாள். யோசபாத்தினுடைய மருமகளாய் உள்ளே வந்து யோராமுடைய மனைவியாய் வந்து அகசியாவுடைய தாயாய் வந்து இன்றைக்கு யோவாசனுடைய பாட்டியாய் இருக்க போகிறவள் யோவாசையே கொலை செய்ய திட்டமிடுகிறாள். her wicked plans versus God's righteous plan. அவளுடைய கேடுகட்ட திட்டங்களும் தேவனுடைய வல்லமையான திட்டங்களும். ஹல்லேலூயா. she wants to seize the power. வல்லமையை பிடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் வல்லமை பிடிச்சிக்க வேணாம். நம்ம ஆண்டவரே வல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் தான் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் எனக்கு வல்லமை உண்டு. பேய் நடுக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டு. வல்லவரே என் கூட இருப்பார். நான் எந்த வல்லமையும் பிடிச்ச வேண்டிய அவசியம் இல்லை. வல்லமை என்னை பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமைக்கு ஒரு பேர் இருக்கு, சொல்லுங்க, இயேசு. வல்லமை உள்ள மனிதன் மற்றவர்களை வாழ வைப்பான். வல்லமையை பிடிக்க நினைக்கிறவன் மற்றவர்களை சாகடிப்பான். she was executing the royal family, full royal family. ஆண்களை காலி பண்ணினேன்னா, ஆண் இருந்தால் தான் அந்த வாரிசு. he is going to carry the DNA. ஆண் கையில் தான் அந்த DNA இருக்குது. அவன் தான் இனிஷியல் கொடுக்க போகிறான். அவன் தான் அந்த ஃபேமிலியை சர்வைவ் பண்ண வைக்க போகிறான். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நல்ல செய்தி நடக்கிறது. இந்த அத்தாலியாவுக்கு ஒரு பெண் இருக்கிறாள். அவள் பேர் யோசிபா. ஆமென். அந்த பொண்ணு அம்மா சரியில்லைனாலும் அந்த பிள்ளை நல்லா இருந்திருக்கு. ஆமென். ஒரு குழந்தையை அண்ணன் வழியில் பிறந்த ஒரு குழந்தையை, ஆமென், யோவாசனுடைய தகப்பன் பேர் அகசியாவுடைய ஒரு குழந்தையை எப்படியோ காப்பாற்றிட்டான். ஒரு வாரிசை. தாவீதோட ஒரே ஒரு DNA தான் பூமியில் இருக்குது. எத்தனை இருக்குது? அந்த குழந்தை அவுட்னா தாவீது வம்சமே அவுட். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். பைபிள் அப்படியே மேத்யூ படிச்சிங்கன்னா, மேத்யூ எடுத்துக்கலாமா, 1ஆம் அதிகாரம், எப்படி அந்த ஒன் டிஎன்ஏவை எப்படி ஆண்டவர் எக்ஸலண்ட்டாக ஜீசஸ் வரைக்கும் கொண்டு வருகிற பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக் யோகபை பெற்றான். அப்படியே வந்த பிறகு தாவீது கிட்ட வந்துருங்க. 6ஆம் வசனம், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். பிறகு 7 சாலமோன், 8 ஆசா, 9 உசியா, 10 எசேக்கியா. ஆமென். ஆசாக்கு அப்புறம் யோசபாத், 8ஆம் வசனம் யோசபாத், யோராம் அப்புறம் உசியாக்கு அப்புறம் யோதாமுக்கு அப்புறம் ஆகாஸுக்கு அப்புறம் எசேக்கியாக்கு அப்புறம் மனாசே. ஓகே, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த வாரிசை காப்பாற்றுகிறார். இந்த இடத்துல நீங்களும் நானும் படிக்கிற இந்த ஆசா யோசபாத் யோராம் உசியாவை படிக்கிறோம்ல, அந்த இடத்துல தான் நம்முடைய இந்த ராஜாக்கள் தப்பிக்கிறாங்க. அவங்க பேரை பெருசாக இங்கே காட்டில் புரிஞ்சுங்க. இந்த 14 தலைமுறைன்னு வருதுல்ல, இதில் சில பேரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க பைபிளில். மத்தேயு மிஸ் பண்ணார். ஏன்னா அவங்க ஒன்றும் பெருசாக எதுவும் சாதிக்கலை. ஹல்லேலூயா. அவசியமானதை மாத்திரம் மேத்யூவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆமென். இயேசுவோட வம்சத்துக்கு நடுவில் இந்த யோவாசனுடைய விஷயங்கள். ஹல்லேலூயா. ஆமென். சரி, அத்தாலியானுடைய வழி அது அழிந்து போகிற வழி. அத்தாலியானுடைய வழி அது கெட்டு போகிற வழி. அத்தாலியானுடைய வழி அது சாத்தானுடைய வழி. அத்தானுடைய வழியிலே போகிறவர்கள் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அழிக்கப்படுவார்கள். தீரு சீதோனுடைய வழி அழிக்கப்படுகிற வழி. ஆமென். தாவீதினுடைய டைரக்ட் லீனியேஜில் வரும்போது யோவாசோட பேரே பெருசாக சொல்ல விடலை.
4 ராஜாக்களை தன்னுடைய லிஸ்ட்டில் மத்தேயு ஒமிட் பண்ணுறார், விடுறார். அதில் யோவாஸ் என்ற அந்த ராஜா பேரையும் மிஸ் பண்ணுறார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த 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 யோவாஸ் யூதானுடைய 8வது வாரிசாக வருகிறார். எதுலேருந்து? தாவீதுலேருந்து, 8th கிங் ஆஃப் ஜூடா ஒமிட் பண்ணுறார். ஆமாம், ஹல்லேலூயா. எப்படியோ ஒரு டிஎன்ஏ அவன் மூலமாய் கிடைத்தது. கர்த்தர் அங்கே, இயேசு அங்கே பிறப்பதற்கு அது ஏதுவாக இருந்தது. இந்த முதல் வசனத்திலே நாம் படித்தோம், 7ஆம் வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு, Jehoiada the priest strengthened himself. Hallelujah. Amen. He strengthened himself. என் மகனே, என் மகளே, did you strengthen yourself today? இன்றைக்கு உன்னை பலப்படுத்தி கொண்டாயா? இல்லைனா இப்போ பலப்படுத்தி கொள்ளுங்க. David strengthened himself in the Lord. தாவீது தன்னை கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டான் என்று வசனம் சொல்கிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவன் அதிக டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, அதிக கலக்கத்தில் இருக்கும்போது, he strengthened himself in the Lord. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பலப்படுத்தி கொள்ளும்படியாக சொல்கிறார். யோய்தா என்றால் யாவே நோஸ், யெகோவா தேவனுக்கு தெரியும். யெகோய்தா என்றால், ஹல்லேலூயா. யா என்றால் அது நம் தேவனை குறிக்கிறது. யாடா என்கிற வார்த்தை டு நோ. யாவே நோஸ், என் ஆண்டவருக்கு தெரியும். சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு என்னை பற்றி தெரியும். சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு என் சூழ்நிலை தெரியும். என் ஆண்டவருக்கு என் பிரச்சனை தெரியும். என் ஆண்டவருக்கு என் போராட்டம் தெரியும். இவர் தான் இன்னைக்கு முக்கிய பங்கு வகிக்க போகிறார். திருப்பு முனைக்கு முக்கிய பங்கு யோய்தா தான். ஹல்லேலூயா. நீதான் மகனே அந்த யோய்தா. சொல்லுங்க பார்க்கலாம், திருப்பு முனைக்கு முக்கிய பங்கு நான் தான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? God is going to use you. நீங்கள் திருப்பு முனைக்கு முக்கிய பங்காக இருப்பீர்கள் என்றால் உங்களை எதிர்த்து அத்தாலியா வருவாள். ஃபேஸ் பண்ண ரெடியா? கையில் பைபிள் எடுத்து சொல்லுங்க, வா பார்த்துடலாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அத்தாலியா பிறந்தது அழிவதற்கு, நான் பிறந்தது என் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காணுவதற்கு. அத்தாலியா ஹேஸ் டு பி ஓவர்த்ரோன். அத்தாலியாவை மேற்கொள்ள வேண்டும், அத்தாலியாவை த்ரோ பண்ண வேண்டும், அத்தாலியா அழிக்க வேண்டும். we need to restore David's monarchy. தாவீதுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். இன்றைக்கும் தாவீதுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. அதுதான் இயேசுனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. இந்த யோய்தாவை டேவிடிக் சேவியர் என்று சொல்லலாம். தாவீது ஒரு நாள் முழு இஸ்ரவேலையே கோலியாத் கிட்ட இருந்து காத்தார். இந்த தாவீதையே இந்த யோய்தா ஒரு நாள் காப்பாற்றுகிறான். ஹல்லேலூயா. எல்லா ராஜ குலத்தை சார்ந்த எல்லாரையும் கொண்டு இருக்கா. ஒரு குழந்தையை மாத்திரம் அவங்க அத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. இந்த யோவாசை மறுபடியும் கூட்டிக் கொண்டு அபிஷேகித்து மொத்த மிலிட்ரியும் அவங்க கையில் கொண்டு வந்து, எல்லா லேவியர்களும் அவங்க கையில் கொண்டு வந்து, எல்லா ஆசாரங்களும் அவர்களை கொண்டு வந்து, பொதுமக்களையும் கொண்டு வந்து நிறுத்தி, இதோ உங்கள் ராஜா என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸாக அத்தாலியாவையும் காலி பண்ணும். ஒரே டைமில் ரெண்டும் பண்ணும். பிளான் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. அ ரிலீஜியஸ் லீடர், அ ரிஃபார்மர். நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு திருப்பு முனை இருக்குது. ஆமென். ஆமாம், உங்களால் ஒரு திருப்பு முனை இருக்குது. மார்ட்டின் லூத்தர் அதிகமாக ஜெபிச்சார், அதிகமாக பைபிள் படித்தார். மாபெரும் திருப்பு முனை. மார்ட்டின் லூத்தருக்கு முன்பதாக வேற வழி, மார்ட்டின் லூத்தருக்கு அடுத்தது வேற வழி. மார்ட்டின் லூத்தருக்கு பேரே புரொட்டஸ்டன்ட்னு வச்சாங்க, எதிர்ப்பாளர்னு வச்சாங்க. அவர் எதை எதிர்த்தார்? யோய்தாவை போன்று நின்று அத்தாலியானுடைய ஆவிகளை எதிர்த்தார். ஹல்லேலூயா. He was faithful man. உண்மையான மனிதன் தான் இந்த யோய்தா. a man of integrity. உத்தம மனிதன். ஹல்லேலூயா. தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை நல்லதுக்காக உபயோகப்படுத்தின ஒரு மனிதன், தன் வாழ்க்கையை நல்லதுக்காக வாழ்ந்த ஒரு மனிதன். a plan has to be put into practice. உனக்குள்ள ஒரு திட்டம் இருந்தால், அது நல்ல திட்டமாக இருந்தால், அதை ஏன் மகளே மகனே அந்த திட்டத்தை நீ செயல்படுத்தாமல் இருக்கிறாய்? ஆமென். திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி தரும். நல்ல திட்டங்களை செயல்படுத்துறதே இல்லை. நீங்கள் நல்ல திட்டத்தை செயல்படுத்தாதனால்தான் கெட்ட திட்டம் தானாக நடக்குது. நம்ம பிளான் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. ஆனால் யோய்தா அப்படி இல்லை. அவரோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்வது, ஹிஸ் பிளான் வாஸ் ரிஸ்டோர் காட்ஸ் கிங்டம். இஸ் யுவர் பிளான் டுடே டு ரிஸ்டோர் காட்ஸ் கிங்டம்? இஃப் எஸ், ப்ரொசீட். புறப்படுங்க, திட்டம் பண்ணுங்க.
ஜெபக்குழு ஆரம்பிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துங்க. சத்துருடைய கோட்டைகளை அதம் பண்ணக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு யோய்தாவை போல கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். யோய்தா திடன் கொண்டான். 7 வருஷம் அவர் ரூல் பண்றா. she was the queen. தாவீதோட சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். சாலமோனோட சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அரண்மனை, லீபனோன் அரண்மனை அவ கண்ட்ரோல்ல இருக்கு. ரொம்ப ஆச்சரியம். எருசலேம் தேவாலயத்துக்கு தர்மகர்த்தாவா மாறிட்டா. எருசலேம் தேவாலயத்தில் உள்ள ஆசாரியர்களை எடுத்துட்டு பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து நிறுத்த போறா. Now after he strengthened himself, இவன் திடன் பட்ட பிறகு, சொல்லலாமா, திடன் பட்ட பிறகு இவன் மக்களை ஒன்று சேர்க்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்டில் இருந்த கிரேட்டஸ்ட் லீடர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பார். உங்களுக்கு தெரியுமா தெரியல அந்த 3 ஸ்டேட்மெண்ட்? கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். டீச், bring them together and do reformation. கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். அவர் தான், தப்பு இல்லை, கரெக்டு, கற்றுக் கொடுக்க போகிறார். தாவீதோட புள்ள தான் யூதானுடைய ராஜா. அல்லேலூயா. இது நான் சொல்ல பைபிளில் எழுதியிருக்கு. என்றைக்குமே ஒரு நாள் இயேசு இஸ்ரவேலில் உள்ள எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும் போது சிங்காசனத்தில் வந்து உட்காருவார். யாரும் அவரை தடுக்க முடியாது. ஆமென். நார்த் கேட்டில் வருவார். அவர் தான் வருவார், வந்து உட்காருவார். ராஜாக்கள் வர வழியில், தாவீது வந்த வழியில், சாலமோன் வந்த வழியில், தாவீதோட பிள்ளைங்க வர வழியில் இயேசு மட்டும் தான் வருவார். இப்போ அந்த கேட் க்ளோஸ்டாக இருக்குது. அவர் ஒலிவ மலை மேலே கால் வச்சதும் ஒலிவ மலை பழக்கம், வழி ஆலயத்து பக்கம் திறக்கும். அந்த ராஜா உள்ளே போய் உட்காருவார். பின்னாடி போகிற கூட்டம் தான் நம்ம கை தட்டிட்டு கூட போய் கை தட்டிக்கிட்டே கிடக்கிற கூட்டம். நம்ம கை வலிக்கலைன்னா 24 மணி நேரம் நான் தட்ட ரெடிப்பா எங்கள் ராஜாக்காக. அல்லேலூயா. ஆமாம், எங்கள் ராஜாவோட காலில் உட்காந்துப்பேன். நம்ம எல்லாருமே அங்கே உட்கார்ற இடம் தான். நம்ம தாவீது ராஜாவோட வழியில் வந்த சொல்லுங்க, இயேசு இதை கற்பிக்க வேண்டும். இந்த பூமி அவருடையது. வானத்தை உருவாக்கினார், பூமியை உருவாக்கினார். So he is going to teach. திடன் கொண்ட பிறகு கற்றுக் கொடுக்கிறான். நம் திடத்தை நீங்க திடனை நல்லதை கற்றுத்தரலாம். ரவுடி கொலை செய்வதற்கு சிஷ்ய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரான். திருடன் தன் ஒரு கூட்டத்தை வச்சு திருட சொல்லித்தரான். குடிகாரன் ஒரு கூட்டத்தை கூட்டு போய் குடிக்க சொல்லித்தரான். கர்த்தருடைய பிள்ளையை நீ எத்தனை பேரை திடப்படுத்துகிறாய்? நீ திடப்படுத்த வேண்டிய சமயம் இது. Let not your strength be wasted. Let not your intelligence be wasted. Let not your wisdom be wasted. உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு செயல்பட வேண்டும் என்றால் நீங்கள் யோய்தாவை போல எழும்ப வேண்டும். 100 பேருக்கு அதிபதிகளாக படிங்க. ஏரோகாமின் குமாரன் அசரியாவையும், யோகனாவின் குமாரன் இஸ்மவேலையும், ஓபேத்தின் குமாரன் அசரியாவையும், அதாயாவின் குமாரன் மசையாவையும், சிக்ரியின் குமாரன் எலிஷபாத்தையும் தன் உடன்படிக்கை உடன்படுத்தினான். He brought people into covenant. வாங்க, நான் ஒரு நல்லது பண்ண போகிறேன், உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஊழியம் கொடுக்கும்போது கூட மினிஸ்ட்ரி கமிட்மெண்ட் ஃபார்மில் இனிமேல் கையெழுத்து வாங்குங்க. கமிட் ஆகாதவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பாதியில் விட்டுட்டு போயிட்டா ஆண்டவர் நம்மளை தான் கேட்பார். ஆமென். we should be very careful. கூப்பிட்டான், உடன்படிக்கை பற்றி கொண்டான். என்ன சொல்ல போகிறான்னா, இஸ்ரவேலில் உள்ள யூதாவில் உள்ள லேவியரியம் பிதாக்களின் வம்ச தலைவர்களும் கூட்டி கொண்டு வர வேண்டும். நீங்கள் போய் ஏன் கூப்பிட்றீங்கன்னு தெரியாமல், யாருக்குமே தெரியாத இது ஒரு சீக்ரெட் மிஷன். ஹல்லேலூயா. சீக்ரெட் மிஷன். இது ஒரு மொசாட் மிஷன். அவர் தான் அந்த மொசாட். யோய்தா தான் அந்த மொசாட். இது மொசாட் மிஷன். நாட்டுக்குள்ள அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், துரோகம் மூடி இருக்கிறது. இதற்கு விரோதமாக நம்முடைய மொசாட் ஆப்ரேட் ஆகணும்னு சொல்றது போல இவன் ஆப்ரேட் பண்றான். ஹல்லேலூயா. உடன்படிக்கை செய்தார்கள். யோய்தா அவர்களை நோக்கி, கவனிங்க 3ஆம் வசனம், இதோ 2 நாளாகமம் 2 Chronicles chapter 23 verses 3, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். ராஜாவின் குமாரன் தான் ராஜா வேண்டும். இவ்வாரத்தில் முறைப்படி வருகிற ஆசாரியர் தேவன்மார் உங்களில் 1/3 ஒலிமுக வாசல்களையும், கவனிங்க பிளான் வந்துருச்சு. 1/3 எங்க இருக்கணும்? ஒலிமுக வாசல். ஹல்லேலூயா. the door post. 1/3 ராஜாவின் அரண்மனையும், 1/3 எங்க இருக்கணும்? பேலஸ்ல இருக்கணும். 1/3 அஸ்திபார வாசலையும் காக்கவும், ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கவும் வேண்டும். 3 டிவிஷனாக மிலிட்ரியை பிரித்து வச்சுக்கிறான். இது இலைட் மிலிட்ரி, சொல்கிற பேச்சை கேட்குற மிலிட்ரி. அத்தாலியா கையில் தான் ஃபுல் யூதா மிலிட்ரியே இருக்குது. ஆனால் இது இலைட் பீப்புள், கர்த்தருக்கு பயப்படுகிற லேவியர், ஆசாரியர்,
தலைவர்கள், வம்ச தலைவர்கள் எல்லாரும் 3 பகுதியாக பிரித்தான். ஒருத்தர் எங்கே இருக்கணும்? ஒலிமுகவாசல் என்ட்ரன்ஸ் கேட்லேயே. ஒரு டீம் எங்கே இருக்கணும்? ராஜாவோட அரண்மனை. இன்னொன்று எங்கே இருக்கணும்? அஸ்திபாரம், கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள். ஏன்னா இந்த 7 வயசு ராஜாவை ஆலயத்தில் வச்சு ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. இங்கே யாராவது அவனை கொல்ல நினச்சா எதிர்க்கணும். ஆமேன். ராஜா அரண்மனையில் அவள் இருக்கா, யாரவ? அத்தாலியா. அவளை காலி பண்ணணும். ஒலிமுக வாசலில் வேறு எந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டும் வந்துடக்கூடாது. அவன் யார்? அவங்க அப்பாவோட வீடு இஸ்ரேல்லேருந்து எந்த டீமும் இங்கே வந்துடக்கூடாது. வெளியிலே தெரியாமல் அத்தாலியா இறந்த செய்தி தான் அவங்க தாய் வீட்டுக்கு போகணுமே தவிர அத்தாலியாவுக்கு பிரச்சனை வெளியே போகவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய லேவியரை தவிர அன்னைக்கு யாரும் ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது, கேம்பஸ்குள்ளவே வரக்கூடாது. 5th verse. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவங்க தான் ஆலயத்தை காக்கணும். எல்லா லேவியரும் இன்றைக்கி ஊழியம் மட்டும் செய்ய போகிறதில்ல. என்ன வச்சுருக்க போகிறாங்க? 7ஆம் வசனத்தின்படி ஆயுதங்களை வைத்திருக்க போகிறார்கள். ராஜாவை சுற்றிலும் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். ஆமாம். trespassers will be prosecuted. இன்றைக்கி யார் நான் உள்ள வந்தான்னா will be severely punished, will be killed போட்டார். இன்றைக்கி ஆலயத்தில் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் யாரும் வரக்கூடாது, யாருக்கும் பப்ளிக் வரக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம்னா அத்தாலியாவே வரக்கூடாது. ஆனால் லேவியர் போல ஆலயத்துக்குள்ளே. ஏன்னா ராஜா எங்கே இருக்கான்? ஆலயத்தில் ஒளிஞ்சுன்னு இருக்கிறான். 7 வயசு குழந்தை. அவனுக்கு என்ன நடக்கும் என்னானே தெரியல. ஆனால் மாஸ்டர் மைண்ட் யோய்தா. நமக்கு எப்போதும் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் தேவை. ஏன்னா அவங்க நம்மளோட ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அவங்க நமக்காக ப்ரே பண்ணுவாங்க, அவங்க நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. வெரி குட் யோவாஸ், நீ ரொம்ப கொடுத்து வச்ச ஆலையா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியர், யூதா கோத்திரத்தார் அனைவரும் சேர்ந்து அவரவர் தம் இடத்திலே கூட்டிக் கொண்டு அவரவர் இருக்கிற வழியிலே என்ன பண்ணிட்டாங்க? நின்றுட்டாங்க. அல்லேலூயா. இப்போ எல்லார் கையிலையும் வெப்பன்ஸ் வரப்போகுது. யாரோட வெப்பன்ஸ் தெரியுமா? தாவீதோட வெப்பன். அல்லேலூயா. யோய்தாவோட வெப்பனில், மிலிட்ரி வெப்பனில், அத்தாலியாவோட வெப்பனில், ஆகாப்போட வெப்பனில், யோசபாத்தோட வெப்பனில். அது அங்கே தான் இருக்குது. எல்லா மிலிட்ரியும் அங்கே தான் இருக்குது. அன்றைக்கு உள்ள யூதா மிலிட்ரிக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபுல்லாக லிவைட்டிக்கல் டீம் பண்ண போகுது. தாவீதோட படிங்க, ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசையும் ஆசாரனாக யோய்தா 100 பேருக்கு அதிபதியிடத்தில் கொடுத்து அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையில் பிடித்து கொண்டவர்களாய். 10ஆம் வசனம். ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி ஆலயத்தின் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்துக்கும் ஆலயத்துக்கும் எதிரே ராஜாவை சுற்றிலும் ஜெர்க்க ஜனங்களை எல்லாம் நிறுத்தினோம். எல்லாரையும் நிறுத்திட்டான். எவ்ரி ஒன் வருதார். இது என்ன ப்ரோக்ராம்னே தெரில. அத்தாலே அதோ ப்ரேயர்னு நினச்சின்னு இருப்பா. அவளுக்கு தெரியாது தப்பித்தான் என்று. ஆமேன். சாத்தான் என்னைக்குமே தேவனுடைய பிள்ளைகளை தொடவே முடியாது. அவனோட என்ட்ரியிலே அவன் எக்ஸிட்டு. அல்லேலூயா. கடைசி காலத்தில் கூட திருச்சபையை தொடர்றதுக்கு அந்தி கிறிஸ்து எவ்வளோ ட்ரை பண்ணுவான். திருச்சபை ஜீசஸோட மனவாட்டியோட நிழலை கூட அவனால் பார்க்க முடியாது. அந்த வெறியில் தான் உலகத்தில் உள்ள ஜனங்களை கொள்ளுவான். தன் மனவாட்டியை தொட உங்கள் மனமாளன் அனுமதிக்க மாட்டார். ஒரு ரியல் ஹீரோன்னு ஒருத்தர் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அது ஜீசஸ் தான். அல்லேலூயா. எல்லா மக்களையும் நிறுத்தியாகிவிட்டது. லேவியர்கள் எல்லாம் நிறுத்தியாகிவிட்டது. ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் தலையின் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை பைபிள் அவன் கையில் கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தா தான் ஹை பிரிஸ்ட். வந்து அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க என்று வாழ்த்த ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. இது நாள் வரைக்கும் ராஜா என்ற பேச்சே கேள்விப்படாம ராணி ராணி என்று சொல்லிக் கொண்டிருந்த கூட்டம் என்ன சொல்ல போகிறது? ராஜா. அல்லேலூயா. உங்க வாயில ராஜான்னு ஒன்று வந்தா அவர் பேர் என்ன பேர் தான்? இயேசு ராஜா. அல்லேலூயா. அத்தாலியாவுக்கு அரண்மனையில் சவுண்டு கேட்குது. ஏன்னா எருசலேம் தேவாலயத்து இந்த ராஜாவோட அரண்மனை ரொம்ப தூரம் ஒன்றும் இல்லை. ராஜாவை புகழ்கிற சத்தத்தை அத்தாலியால் கேட்டபோது கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து இங்கே வந்துட்டா. என்ன சவுண்ட் இது? அலேலியா சவுண்டு கேட்டிருக்கேன், ஆமேன் சவுண்டு கேட்டிருக்கிறேன், உங்கள் கடவுளை வணங்குற சவுண்டு கேட்டிருக்கேன், எங்கள் கடவுள் பாகாலை வணங்குற சவுண்டு கேட்டிருக்கேன், உங்கள் கடவுளெல்லாம் தூக்கிட்டு நான் பாகாலை வைக்க போகிறேன், உங்கள் ப்ரீஸ்டே இல்லை, இப்போ என்னோட ப்ரீஸ்ட் தான் இருக்கிறான், இது என்ன ராஜா என்று வரும்போது நடையில் உள்ள தன்னுடைய தூணண்டையிலே ராஜா நிற்கிறதையும், யாரோட தூணண்டையில்? இவங்களுக்கு ஒரு தூண். ராஜாவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிற தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறவர்களையும் கீத வாக்கியங்களை பிடித்து கொண்டு படிக்க பாடகரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறவர்களையும் கண்டால் அப்போது அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூறினாள். வஸ்திரங்களை கிழிச்சிட்டா. ட்ரீசன் ட்ரீசன், துரோகம்
துரோகம் என்று கத்துகிறான். ஹல்லேலூயா. துரோகம் அவனுக்கு. ஹல்லேலூயா. அத்தாலியாவே உனக்கு துரோகமா? நீ செய்ததுதான் துரோகம். You are the one who is doing treason. நீ என்ன சொல்ற? துரோகம் துரோகம் என்று கத்துறா. இவளுக்குள்ள ஒரு என்னன்னா, துரோகனோட என்ன பண்ணும், இவளோட மிலிட்ரி வந்துடும். மிலிட்ரி வந்து உடனே என்ன பண்ணும்? ஃபைட் பண்ணும். எந்த மிலிட்ரியும் உனக்காக நிற்கல அத்தாலியா. யாரும் உன்னை மதிக்கவும் இல்லை. சாத்தான உலகம் எதுவும் மதிக்கவே இல்லை. இந்த சாத்தானை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு நாள் உலகத்தில் உள்ள மக்கள் இந்த சாத்தான் அழிக்கப்பட வேண்டும் என்று கூக்குரலிடுவார்கள். இவனா என்று சொல்லுகிற அளவுக்கு கெட்ட பெயர் தான் இந்த சாத்தானுக்கும் அவன் கூட்டத்துக்கும் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசு வரும்பொழுது உலகம் கர்த்தர் பக்கம் திரும்பும். அல்லேலூயா. ட்ரீசன், ட்ரீசன் இது ஹிந்தியில் சொல்லப்பட்டது. ராஜத்ரோக், 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 ராஜத்ரோகம் என்று சொல்லுகிறாள். துரோகம், துரோகம் ஹிந்தியில் ராஜத்ரோகம், ராஜத்ரோக். ஆமென். nobody is going to listen. 7 வருஷம் எல்லாரும் லிசன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் லிசன் பண்ண மாட்டாங்க. சாத்தானே ஒரு நாள் உன் குரல் மனுகுலத்தினுடைய காதிலேயே துணிக்காதுடா. எங்கள் ராஜாவோட சத்தம் தான் காதில் துணிக்கும். அந்த நாள் இன்றைக்கே துவங்கி விட்டது. தேவ பிள்ளைகள் எழும்பி கர்த்தரை துதிப்பார்களாக. ஆமென். வெளியே அழைத்தான். தன்னோட வீட்டில் இருந்து அவளோட சேஃப்டியாக இருந்திருப்பா. அவளோட மிலிட்ரி ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதை தாண்டி என்ன சவுண்டுன்னு பார்க்க வந்தான். இப்போ ஆலயத்தில் சுற்றி இருந்தாங்களே, ஆலய வாசலில் இருந்தாங்களே. இப்போ தானே சொன்னார், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும், ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் ஃபுல்லாக மிலிட்ரி ப்ரொடெக்டடாக இருக்குது. ஃபெய்த்ஃபுல் மிலிட்ரி ஃபார் த கிங். ராஜாவோட டீம். தாவீதோட ஃபேமிலியை பற்றி மட்டும் நீங்கள் மறக்காதீங்க. அது தாவீது போட்ட பிளானு. தாவீதோட ஃபேமிலியை சாதாரணமாக கொலை செய்ய முடியாது. அவங்களா வெளியே போய் மாட்டினால் வழிய தாவீதுக்கு ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சு. அவங்க தலைமுறையாக ராஜா குடும்பத்தை காப்பாற்றுறது தான் வேலை. கிரேத்தியர், பிளேத்தியர் இப்படிலாம் இருந்திருக்காங்க. ராஜாவோட டீம். ஆமென். ராஜாவோட டீம் வந்துருச்சு. அவளை பிடிச்சிட்டாங்க. அவளை வெட்டி போடுங்கள் என்றார். ஆனால் எங்கே கொள்ளாதீங்க? ஆலயத்தில் வெட்டி போடாதீங்க. ஆமென். அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது அவள் ராஜாவின் அரண்மனை இருக்கிற குதிரைகள் வாசல் பிரவேசிடம் மட்டும் போனாள். அங்கே அவளை கொன்று போனாள். அவள் துரோகம் துரோகம்னு கத்திக்கிட்டே போகிறா. அவளை யாரும் கண்டுக்கல. வழி விட்டாங்க. கத்துட்டோம். ராஜாவினுடைய அரண்மனையில் இருக்கிற குதிரையின் வாசலுக்கு போனான். அவன் நேரம் என்ன பண்ண போகிறா? அரண்மனைக்கு போய் அவங்க டேடிக்கு ஃபோன் பண்ணுவாளான்னு தெரில. டேடி இல்லை மம்மிக்கு ஃபோன் பண்ணுவாளான்னு தெரில. அரண்மனைக்குள்ளே ஓட பார்த்தா she has been slain. She has been killed. ஆமென். அப்பொழுது யோதா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாக்கு உடன்படிக்கை பண்ணி கொள்ளும்படி செய்தான். எல்லாரும் ராஜா முன்னாடி வந்து கை நீட்டாங்க. தாவீதின் குடும்பத்துக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். தாவீதின் வழியில் தோன்றுகிற இரட்சகருக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று சொன்னான். ஆமென். ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையில் பைபிள் தூக்கிட்டாங்க. தூக்குனதும் ஃபஸ்ட்டு வேலை யார்? எனிமியை அட்டாக் பண்ணோம். அப்படியே பாகால் கோயிலுக்கு போய் அதை இடித்தாங்க. பலிபீடங்களையும் விக்கிரங்களையும் தகர்த்து படிங்க. பாகாலின் பூசாரியாக மாத்தானையும் பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். ஆமென். எவ்ரிதிங் வாஸ் டெமோலிஷ்ட் இன் அ சிங்கிள் டே. 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிச்சு. கர்த்தருடைய வல்லமை கண்ணிமைக்கும் நேரத்தில் வரும். ஆண்டவருடைய பிரசனம் எப்பனாலும் வரும். அவர் வல்லமை உள்ள தேவன். தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் 18 எல்லாமே திட்டம் பண்ணபடி செய்தான். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். when God is enthroned, தேவனை சிங்காசனத்தில் அமர வைக்கும் போது அமெரிக்கையாய் இருக்கும். there is peace. ஆமென். அமெரிக்கை என்றால் quietness, in quietness. அமெரிக்கை என்றால் quietness. அமெரிக்கை என்றால் சாந்தி. ஹிந்தியில் சொல்லணும்னா शांति. शांति 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 ही. कब आएगा शांति? जब परमेश्वर सिंहासन पर बैठता है. जब यीशु मसीह सिंहासन पर बैठता है. यीशु राजा सिंहासनத்தில் அமரும் பொழுது சாந்தி 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 என்றார்கள். அத்தாலியா மரித்தாள். தாவீதின் வம்சம் சிங்காசனத்தில் அமர்ந்தது. கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணினார். திருச்சபையே, உங்களுக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில் உட்காரணும்னா முதல்ல உங்கள் வீட்டில் கூட்டு போய் உட்கார வைங்க. குடும்ப ஜெபம் மூலமாக ஊழியம் பண்ணுங்க. 4 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை செய்யுங்க. அவரவர் வீட்டில் ஆண்டவருடைய துதி சத்தம் கேட்கட்டும். A brave man, Yehoiada the priest,
இந்த ஹை பிரீஸ்ட் யோய்தா என்று சொல்கிற இந்த பிரதான ஆசாரியன் மக்களுக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வருவான், மக்களுக்கு சமாதானத்தை கொடுப்பான், மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான் என்றால், என் மகனே நீதான் அந்த யோய்தா. யோய்தா என்றால் யெகோவா knows, God knows. God knows how to establish. God knows how to give ministry to us. God knows how to establish His kingdom. God knows how to give peace to us. நம்முடைய ஒவ்வொரு திட்டங்களும், ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு போராட்டங்களும், நம்முடைய எதிரிகளும், நமக்கு விரோதமாக வருகிற சத்துருவின் சதிகளும் எல்லாம் கர்த்தருக்கு தரும். திருச்சபையே, நீங்களும் நானும் எழுந்து நின்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக எழும்பப் போகிறோம். நீங்கள் தான் அந்த யோய்தா. வாங்க கர்த்தரை ஆராதனை செய்யலாம். விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, உடன்படிக்கையோட. யோய்தா உடன்படிக்கை செய்தான் பிரபுக்களோடு, லேவியரோடு. கர்த்தர் இன்றைக்கு உங்களோட உடன்படிக்கை செய்கிறார். நீ தான் அந்த யோய்தா, வா எனக்காக ஊழியம் செய்யன்று. அப்படியே நம்ம கர்த்தரை புகழலாமா? அந்நிய பாஷை பேசலாமா? ராதாலா ஷாதா ரா காதா லாபா ராதாலா और शबरबलदियांत नरबाकरबलबदरबलदिया शबरबलबाक ओरी बलदियांत नरबा शबरबलबरबलबाकरबलबदरबलदियांत नरबा शबरबल मैं सोतरिக்கிறோம் मैं सोतरिக்கிறோம் मैं सोतरिக்கிறோம் मैं सोतरिக்கிறோம் मैं तुदिக்கிறோம் मैं तुदिக்கிறோம் मैं तुदिக்கிறோம் मैं तुदिக்கிறோம் मैं तुदिக்கிறோம் அப்பா मैं तुदिக்கிறோம் அப்பா मैं तुदिக்கிறோம் मैं तुदिக்கிறோம் मैं तुदिக்கிறோம் ராஜா ओरी बलदिया शबरबलदियांत नरबाकरबलबदरम ओरी बलबरबलबरबलबरबलबाशदरबलदि ओरी बलदिया नरबाशदरबलबदर ओरी बलदिया शबरबलदियांतनर ओरी बलदिया शबरबलबदर ओरी करबलबदरबल मैं सोतरिக்கிறோம் मैं सोतरिக்கிறோம் मैं सोतरिக்கிறோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உம்மை மாத்திரமே எங்கள் ராஜாதி ராஜனாகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நாங்கள் துதித்திடுவோம். இந்த
இந்த நாளிலும் கூட 2 நாளாகமும் 23வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசின கிருபைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீர் அசைவாடும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 நாளாகமும் 23வது அதிகாரம் வசனங்கள் 1-3 வரைக்கும். 7ஆம் வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய ஏரோகாமின் குமாரன் அசரியாவையும், யோகனானின் குமாரன் இஸ்மவேலையும், ஓபத்தின் குமாரன் அசரியாவையும், ஆதாவின் குமாரன் மாசேயலையும், சிக்ரியின் குமாரன் எலிஷாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான். அவர்கள் யூதாவிலே சுற்றி திரிந்து யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் இருக்கிற லேவியரையும் இஸ்ரவேலுடைய பிரபுக்களின் வம்ச தலைவர்களையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள். அந்த சபையார் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோடு உடன்படிக்கை செய்தார்கள். யோய்தா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் உடன்படிக்கை செய்து இருக்கிறோம். அந்த உடன்படிக்கைக்கு நேராக நாம் மீண்டுமாக நாம் திரும்ப வேண்டும் என்று நாமும் கூட அநேக நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையை மறந்துவிட்டு நாம் அநேக காரியங்கள்ல ஒருவேளை நம்ம பிஸியாக ஓடிக்கொண்டு இருக்கலாம். இந்த நாள்ல இந்த அதிகாரம் மூலமாக கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நமக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு. நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாவாய் அவர் மீண்டுமாக வரப்போகிறார். அவரோடு கூட நாம் செய்த உடன்படிக்கைக்கு நேராக இன்றைக்கு நாம் திரும்ப வேண்டும் என்று, இதற்கு இடைவாக எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் அதை நாம் தகற்று போட்டு இன்றைக்கு அவரோடு கூட செய்த உடன்படிக்கையில நாம் நிலைத்திருக்கும் போது நிச்சயம் நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வேளையில கூட ஒரு விஷயமாக நம்ம யோசித்து பார்ப்போமா, நாம் ஆண்டவரை கிட்டி சேரக்கூடாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் நமக்கு முன்பாக தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. நம்ம ஆதியில கொண்டிருந்த அன்பை ஒருவேளை நம்ம விட்டு இன்றைக்கு உலகத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நம்ம இந்த வருடம் துவங்கும் போது கூட நம்ம முடிவெடுத்திருப்போம், நான் இந்த வருடத்துல நான் வேதாகமத்தை படித்து முடிப்பேன், நான் ஆலயத்திற்கு நான் தினம்தோறும் நான் சென்று ஆண்டவரை தொழுது கொள்வேன், இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர்வேன், அநேக நம்ம முடிவுகள் நம்ம எடுத்திருக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு அதையெல்லாம் மறந்து விட்டு நம்ம உலகத்திற்கு பின்பாக, நம்ம வேலைக்கு பின்பாக நம்ம ஓடிக்கொண்டு இருந்தோம் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார், நாம் கர்த்தர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கைக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும், நம்மளுடைய மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இந்த வேளையில கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாமா? நம்மளுடைய வேதாகமத்தை எடுத்து நம்முடைய இருதயத்தோடு அணைத்து கொண்டு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே, இனி முதலாவது நாங்கள் உமக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் இடம் கொடுக்க போகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியை நாங்கள் தேட போகிறோம்பா. இன்றைக்கு நீர் எங்களோடு கூட செய்த உடன்படிக்கைக்கு நேராக நாங்கள் திரும்புகிறோம். எங்களை தயை கூர்ந்து இன்றைக்கு எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க என்று நம்மை நாமே அர்ப்பணித்து நம் தெய்வ சமூகத்துல நம்ம விட்டு கொடுப்போம். துதியாதிருப்பே
இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே நாங்கள் இன்னும் உம்மை கிட்டி சேர, இன்னும் உம்முடைய வேதத்தை அதிகமாய் வாசிக்க அப்பா நாங்கள் ஆண்டவரே முதலாவது மனம் திரும்புகிறோம். அடுத்தபடியாக ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்கள் மத்தியில சென்று உம்முடைய வேதத்தை ஆண்டவரே அவர்கள் இருதயத்தில் நாங்கள் விதைத்து அவர்களையும் உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராக திருப்பி உம்முடைய சிங்காசனத்துக்கு அண்டைக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்று இன்றைக்கு நாங்கள் முடிவெடுக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு கர்த்தர் யோய்தாவை பலப்படுத்தினது போல எங்களையும் நீர் பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அநேக இடத்திற்கு நீர் கொண்டு போய் எங்கள் மூலமாக நீர் விதைக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் and have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.